சார் இது வந்து கோயம்புத்தூர் காந்தி நகர்ல இருந்து ஒரு 600 அடி வயரு செல்போன்ல பாக்குற மாதிரி பேட்டரியிலங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. மொத்தம் 90,000 ஆனது. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே கேமரா வந்து வைக்க தனியாக ஸ்டேன் மாதிரி கொடுத்தாச்சு சார். இதுக்குள்ள கேமரா இருக்குது. கொஞ்சம் ரைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் நாளாகிட்ட தெரியாது. இதில் வந்து கேமரா ஃபுல்லாக சீல்டு பண்ணியாச்சு, 5 லேயர் வச்சாச்சு, கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ணியாச்சு. இங்கே கடைசி வந்து இங்கே இருக்குது. இதில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து இந்த சிவப்பு திருப்பதி வந்து பவர் சப்ளைக்கு இது வீடியோ வர்றது. நீங்கள் ஒன்று பேட்டரியிலையும் கொடுக்கலாம், அடாப்டருக்கு சார்ஜர் இருக்குது. இதுக்கான சார்ஜர், இந்த பேட்டரிக்கான சார்ஜரு. இது வந்து பச்சை லைட் எரியும். சார்ஜ் ஏறுனா, சார்ஜ் இப்போ ஃபுல்லாக இருக்குது, சார்ஜ் ஏறணும்னா அதில் போட்டிங்கன்னா சார்ஜ் இல்லைன்னா சிவப்பு லைட் எரியும். சிவப்பு லைட் எரியும், சிவப்பு லைட் இருந்தால் சார்ஜ் ஏறினா, பச்சை லைட்னா ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. இதில் சார்ஜ் ஏற்றிக்கோங்க. அதே நேரத்தில் கரண்ட் உள்ள இடங்கள்ல நீங்கள் பேட்டரி கூட தேவைப்படாது. நீங்கள் அப்படியே இந்த அடாப்டர்லேருந்து வரக்கூடிய வயரை வந்து இதில் மாட்டினாலே இங்கே வந்து லைட்டு வெளிச்சமாக எரியும். இந்த பின்னை வந்து நீங்கள் டிவி, எந்த டிவினாலும் நீங்கள் டிவியில் கொடுத்துக்கலாம். அப்படியே டிவியில் கொடுத்து ஏவி முடிச்சிங்கன்னா டிவியில் வந்துடும். இப்போ நீங்கள் செல்ஃபோனில் கேட்டிருந்தீங்க. செல்ஃபோனில் பார்த்துட்டு ஈஸி கேட்குற ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது. இந்த ஈஸி கேப்சூலில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு சிடியும் இருக்குது. இது சிடி வந்து இதில் வந்து ஆப் இருக்குது, யூஎஸ்பி கேமராங்கிற ஆப் இருக்குது. லேப்டாப்பில் பார்க்கணும், சிடியை வந்து இங்கே இது பண்ணணும், அதில் வந்து டவுன்லோட் பண்ணணும் லேப்டாப்பில். செல்ஃபோனில் பார்க்கணும்னா யூஎஸ்பி கேமராங்கிற ஆப்பை அந்த உங்கள் செல்ஃபோனில் ஏற்றிடணும், ஃபஸ்ட்டு ஏற்றிடணும். நான் ஃபஸ்ட்டே ஏற்றிட்டேன் ஏற்கனவே. இந்த ஆப் ஏற்றியாச்சு, யூஎஸ்பி கேமராங்க ஆப். நான் அந்த லிங்க் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னில் வந்து சி டைப் இருக்குது, சாதா டைப் இருக்குது. சாதா டைப்புன்னு இந்த பின்னு, சி டைப்புன்னு இதை சேர்த்து மாட்டணும். இதில் இந்த மூடியை கட்டிட்டு இந்த சார்ஜ் ஏறக்கூடிய இடத்துல நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே இந்த ஃபோனில் வந்து ஏற்கனவே வந்து அடிஷ்னல் செட்டிங்கில் ஓடிஜிலாம் ஆன் ஆகியிருக்கனால வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இல்லாட்டி வேறு பண்ணும், நீங்கள் ஓடிஜி ஆன் பண்ணணும். இந்த லைட் எரியணும், ஓடிஜி ஆன் பண்ணால் லைட் எரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பின்னை வந்து இதில் சொருகினாலே இப்போ இந்த மஞ்சள் பின்னையும் மற்ற பின்னெலாம் தேவையில்லை. இந்த மஞ்சள் பின்னை மட்டும் எடுத்து இதில் நீங்கள் சொருகினாலே வந்து படம் வந்துடும். இந்த படம் நல்லா தெளிவாக இருக்குது. தண்ணிக்குள்ளேயே நேற்று நைட் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியாச்சு. படம் நல்லா தெளிவாக இருக்குது. கை ரேகம் முத கூட தெரியும். இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், இதில் வந்து நீங்கள் கொடுத்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து பேட்டரியில் இருக்குது, இது அடாப்டரில் இருக்குது. நீங்கள் பேட்டரியில் வேணும்னா இந்த பின்னை கழட்டிட்டு இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பின்னை நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இப்போ பேட்டரியில் ஒர்க் ஆகுது. பேட்டரியில் நல்லா தெளிவாக, அதை விட தெளிவாக இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது. நீங்கள் பேட்டரியில் சார்ஜ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்க, இது ஒரு 3 மணி நேரம் நிற்கும். அப்படி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா சார்ஜ் இதை போட்டுக்கிட்டே கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது ஒரு சார்ஜ் ஏற்றிக்கிட்டு பேட்டரி வந்து எடுத்து ஒர்க் பண்ணலாம். படமும் நல்லா தெளிவாக நல்லா வெளிச்சமாக இருக்குது சார். பைப்புக்குள்ளே இதை விட தெளிவாக இருக்கும். ஒரு போர் பைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கு. இதுதான் தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ பார்சல் கட்டி இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அனுப்பிடுவேன் சார்.